கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள், உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் கர்த்தரை ருசித்து பார்க்கணுன்னா, பிரச்சனைகள், போராட்டங்கள், சந்தோஷங்கள், வாழ்வில் மேன்மைகள், அதஷ்டங்கள் என்னதான் வந்தாலும் யூனிட் டேஸ்ட் காட், உணரணும். இதெல்லாம் கர்த்தரால் எனக்கு கிடைச்சது. பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனையிலும் கர்த்தரை நான் உணர்கிறேன், அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார், அவரை நான் அறிந்திருக்கிறேன், இதிலிருந்து என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினியிலிருந்து விடுவித்தவர், தானியேலை சிங்க கெபியிலிருந்து விடுவித்தவர், இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை நான் தாண்டி வந்தேன், அதிலிருந்து என்னை விடுவித்தவர், இதிலே எனக்கு உதவி செய்வார். ஆமீன். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து அறியுங்கள். உணரணும், கர்த்தர் யாருன்னு உணரணும். நம்மளுக்கு உணர்வில்லாத இருதயம் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வரும்போது பயப்படுறோம். உணரணும். அன்றைக்கு அதை செய்தாரே இன்றைக்கும் செய்வார் என்று உணர வேண்டும். அவர்களுக்கு அதை செய்தாரே எனக்கும் செய்வார் என்று உணர வேண்டும். உணர்ந்து அறிய வேண்டும். சில சமயத்தில் எதனா ஒன்று கொடுத்தீங்களா லபக் லபக்குன்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களா ருசித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவங்க எடுத்து நுகர்ந்து பார்த்து வாயில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு they will enjoy the food. சில பேருக்கு அப்படி தெரியாது. முன்னாடி வச்சா தட்டை காணும், சாப்பிட்ட பிறகு ஆளை காணும். இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து உணர வேண்டும், உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எஸ், மை காட் இஸ் குட். அன்று அற்புதம் செய்தார், அவர்களுக்கு செய்தார், எனக்கும் செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு துணையா இருந்தார், யாக்கோபுக்கு துணையா இருந்தார், ஈசாக்குக்கு துணையா இருந்தார், எனக்கும் அந்த தெய்வம் துணையா இருப்பார் என்று இவன் அறிந்து உணர்ந்தான். அல்லேலூயா. அவனுக்கு துணையா இருந்தது நாமும் அறிந்து உணர வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை அறிந்து இருக்கிறோம்பா. என் தேவன் நல்லவர்பா. அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனை அறிஞ்சிருக்கிறோம்பா. என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை மன்னிப்பார், என்னை கைவிடவே மாட்டார். நான் மனம் திரும்பும் போதே அவரை போல என்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்லை. அவர் என் பட்சத்தில் நிற்கிறார், எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ டேஸ்ட் அண்ட் சீன் இருக்குல்ல, பாருங்கள் என்றது என்னன்னா ரெஸ்பெக்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து உணருங்கள். அடுத்தது அவர் மேல கனத்தையும் மேன்மையை வச்சுட்டு இருங்க. அடுத்தது கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து உணர்ந்த பிறகு என்ஜாய் பண்ணுங்க. ஓ டேஸ்ட் அண்ட் சீன் இருக்கு பாருங்க. அந்த சீன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று என்ஜாய், 2 ரெஸ்பெக்ட், 3 அவரையே உற்றுப்பார், லுக் பண்ணு. இப்போ 2த்தையும் ஓ டேஸ்ட் அண்ட் சீனா அவரை உணர்ந்து அறிந்து அவருக்குள்ள சந்தோஷமா இரு, உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரை உணர்ந்து அறிந்து அவருக்குள் மகிழ்ச்சியார், அவரை ரெஸ்பெக்ட் பண்ண, அவரை உயர்த்து, அவரை கனப்படுத்து. ஏனென்றால் கலங்காத திகையாதே, அவர் உன் தேவன், உன் வலது கரத்தை பிடித்து அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீதிமான் பதறான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஏன்? என்னதான் வந்தாலும் அவன் அவரை அறிந்து உணர்ந்து இருக்கிறான். அவரை என்ஜாய் பண்றதுனால மற்றவனுக்கு தான் பிரச்சனை, இவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த தேவன் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை இவனுக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தான் இந்த 8லிருந்து 14 வரலும் இன்ஸ்ட்ரக்ஷனும் தருவார். அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்வார். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உணர்ந்து அறிந்து அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியா இருப்பான், அவன் நிம்மதியா இருப்பான். ஹோல்சம். ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் வேண்டிய எல்லா பாக்கியமும் அவனுக்கு கிடைக்கும். ஏன்? கர்த்தரை நீர் அறிந்து உணர்ந்து அல்லது உணர்ந்து அறிந்து அவருக்குள்ள நீ மகிழ்ச்சியா இருக்கும் போதே, அவரே நீ நம்பிக்கையாக ரெஃப்யூஜா நீ கொண்டு இருக்கும் போதே, அடைக்கலமா கொண்டு இருக்கும் போதோ, உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை எப்பவுமே பாக்கியவானா வைப்பார். கரங்களை தட்டி. இப்போ சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அப்படியே நீங்க பார்த்துட்டு வாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, சரி பிளெஸிங் ஒன்று சென்டர்ல வைக்கிறாரு. 9-10 படிங்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். ஆமா, இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். என்னதுங்க? அவருக்கு நம்ம எப்படி இருக்கணுமா?
பயந்து இருக்கணும். பயந்து இருக்கணும்னா, அப்பா கர்த்தர் என்ன பார்க்குறாரு, நான் எதை செஞ்சாலும் அவரை பிரியப்படுத்தணும்பா, அவருக்கு உண்மையாக வேணும்பா, அவருக்கு பயந்துருங்கள். எங்கே சொல்கிறான், அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. கையை தட்டுங்க பார்க்கலாம். என்ன குறை இல்லை? அதை எபிரேய பதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்பிளாக சொல்கிறாரு, அவன் பாவர்ட்டியாகவே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் வறுமை இருக்காது. சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு வறுமை இல்லை. ஹல்லேலூயா. எப்படி நான் அடுத்த வருஷம் பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறேன், என்ன செய்ய போகிறோம்? நோ பாவர்ட்டி. அந்தந்த நாளுக்கு வேண்டி எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். நம்ம பயப்படுறது ஒருத்தர் தான், தேவனுக்கு மட்டும்தான். அவருக்கு பயந்தவர்களுக்கு பாவர்ட்டி இல்லை. ஹல்லேலூயா. பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை. ஹல்லேலூயா. அதோட தாவீது நிப்பாட்டல, 10வது ஒரு கேர் போடுறாரு. படிங்க பார்க்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். ஆமா, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு, என்ன பண்றது? எனக்கு படிப்பில்லையே, என்ன பண்றது? எனக்கு நினைச்சது கிடைக்கல, என்ன பண்றது? என்ன கூட இப்போ வேலையிலேருந்து எடுத்துடுற மாதிரி இருக்கு, என்ன பண்றது? உன்னுடைய ஒரு கேள்வி நான் கேட்குறேன். என்ன பாருங்க, வேலைக்கு எதுக்கு போறீங்க? சம்பாரிச்சு என்ன பண்றீங்க? அல்டிமேட்டாக எங்கே தான் வருது? வாய் எங்கே தான் வருது? கை எங்கே வருது சார்? அதுதான் சொல்கிறாரு கர்த்தரோட வார்த்தை. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சடைந்து பட்டியனையாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே தாரம் வந்துட்டார் தேடுறதுக்கு? கர்த்தர் என்ன தாரம் வந்துட்டாரா? படிப்பா அந்த வசனத்தை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோன்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறவங்களுக்கு. தேடுகிறவர்கள் என்ற வார்த்தை மறுபடியும் ஹீப்ரு பாதத்தில் எப்படி இருக்குன்னா, ஆஸ்க். கர்த்தரிடத்துல கேட்கிறவங்களுக்கு. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரிடத்துல ஒருத்தன் கேட்டுன்னு இருக்கான் பாரு, அப்பா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, இறங்குங்க இறங்குங்கன்னு. அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா என்ன அர்த்தம்னா, அவன் புவராகவே இருக்க மாட்டான். ஒன்று பாவர்ட்டி இருக்காது, 9. 10வதுல வந்து புவராகவே இருக்க மாட்டான். ஏனென்றால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரிடத்துல கேட்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கர்த்தரையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு குறைவுபடாது. அல்லேலூயா. அந்தந்த நேரத்துக்கு, அந்தந்த வயசுக்கு, அந்தந்த காலகட்டத்திற்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க.